செட்டி முருகன் என்னும் பெயர் பெற்றவன் தண்டாயுதம் அல்லவோ, அந்த சித்திரவள்ளியும் மற்றொரு ஜாடையில் செட்டி மகள் அல்லவோ. வணக்கம். வாங்கம்மா. நாங்க ரெடி ஆயிட்டோம். பாருங்க, நம்மள மாதிரி பெரியவங்க எல்லாம் சீக்கிரம் ரெடி ஆயிடுறோம். இந்த சின்ன சிறுசுக பொட்டு பொடுசுக ரெடி அதுக்கு இப்படி நேரம் ஆகுது. ஆமா, என்ன நின்னுட்டு இருக்கீங்க? உட்காருங்கம்மா, உட்காருங்க. எங்களுக்கு சன்ரைஸ் கால் ஷீட் மைண்ட் செட் பண்ணிட்டா போதும், பக்காவா 5 o'clock முடிச்சிருவோம். அது என்னம்மா சன்ரைஸ் கால் சீட்டு? ஒண்ணும் புரியலையே. அது வேற ஒண்ணும் இல்ல, சூரிய உதயத்துக்கு முன்னாடி எழுந்திருக்கணும்னு மனசு நினைச்சுக்கிட்டு படுத்தா தன்னால முழிப்பு வந்துடும். அதத்தான் அவ சொல்றான். அப்படியா? நான் கூட அப்படித்தாங்க. 4 மணிக்கு எந்திரிக்கணும்னு மைண்ட்ல நினைச்சுக்கிட்டு படுத்தேன்னு வச்சுக்கோங்க, நானும் 4 மணிக்கு முழிப்பு வந்துடும். அலாரம் கூட தேவையில்லை. கார் எதுவும் இங்க வந்த மாதிரியே தெரியலையே. கார்ல வந்து இங்க அடைச்சு போட்டு கூட வேற எங்கேயாவது போயிருக்கலாம்ல. ஒருத்தரையும் காணோம். தற்போது ஸ்விட்ச் ஆஃப் செய்யப்பட்டுள்ளது. கதிர், என்னாச்சு? இங்க யாரும் இருக்கிற மாதிரி தெரியலையே. ஒருத்தரையும் காணுமே. நிச்சயமா இங்க இல்ல. அவன் கடத்தி கொண்டு வந்தா வழக்கமா இந்த இடத்துக்கு தான் கொண்டு வருவான், எனக்கு தெரியும். இந்த மாதிரி சமயத்துல அவன் வழக்கமா கொண்டு வர இடத்துக்கு கொண்டு வர வாய்ப்பே இல்ல. அதுவும் இந்த இடம் உங்களுக்கு தெரியும்னா அவன் நிச்சயமா இங்க கொண்டு வரவே மாட்டான். அவனுக்கு சொந்தமான வேற இடங்கள்லாம் எங்க இருக்கோ அங்க போய் பார்க்கலாம். சரி வா, போய் பார்க்கலாம். யோ, எழுந்திரியா. கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்க. கோயிலுக்கு போக நேரமாச்சு. எழுந்திரு. தண்டம் தண்டம் தண்டம். எழுந்திரியா. யோ, என்னதுமா அது? பாரு உங்க அப்பாவை நைட்டு கண்டதையும் குடிச்சிட்டு வந்து எப்படி கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்காரு. எழுந்திருப்பா. பரிகார பூஜைக்கு போன எழுந்திருப்பா. பா, இப்ப எழுந்துக்கலன்னு வை, பெட்ல மழை பெய்யும் பாத்துக்கோ. நோ, மூஞ்சிக்கு இங்கிலீஷ் வேற. எழுந்திரியா முதல்ல. ரங்கு, நான் ரோஹிணி. ஓ, உங்க அம்மா எனக்கு பயந்து போய் ஒளிஞ்சுக்கிட்டாளா? நீ தானே நாளைக்கு கோயில்ல வந்து குளிக்க கூடாதுன்னு சொன்ன. அதுதான் நான் கொஞ்சம் கூட குடிச்சிட்டேன். மப்பி இறங்க மாட்டேங்குது. ரூபி, போய் பக்கெட்ல தண்ணி கொண்டு வந்து இந்த ஆள் தலையில ஊத்து. அப்ப சரி, இந்த ஆளை கொண்டு போய் உட்கார வச்சு தலையில தண்ணி ஊத்துங்க. அப்ப எழுந்து பாரு. எழுந்துங்கடி, சீக்கிரம் டைம் ஆச்சு. இந்த கதிர் கூட்டு ரோடு வரைக்கும் போய் மாப்பிள்ளைய கூட்டிட்டு வரேன்னு போனா. இந்த நர்மதா மாலையை வீட்டுல வச்சுட்டேன் போய் எடுத்துட்டு வரேன்னு போனா. இப்ப 2 பேருமே வர காணுமே. எல்லாரும் கிளம்பிட்டா மாப்பிள்ளை எங்க எங்கன்னு தேட ஆரம்பிச்சிருவாங்களே. இன்னும் மாப்பிள்ளை வேற வராம இருக்காரே.
ஐயோ எதுக்கும் நர்மதாவுக்கு ஃபோன் பண்ணி பார்ப்போம். கதிர் என்ன? ஒரு நிமிஷம் நிறுத்துங்க, பாட்டி கூப்பிடுறாங்க. ஆ சொல்லுங்க பாட்டி. ஏமா எங்க இருக்க நீ? மாலை எடுத்துட்டு வரேன்னு போனேன், கதிர் மாப்பிள்ளை கூட்டிட்டு வரேன்னு போனா, இப்ப ரெண்டு பேரையுமே காணுமே. மாப்பிள்ளை இன்னும் வீட்டுக்கு வரல, எனக்கு ஒரே படபடப்பா இருக்கு. பாட்டி இங்க நான் கதிர் கூட தான் இருக்கேன். என்னது, நீ கதிர் கூட இருக்கியா? நீ எங்க கதிரை பார்த்த? பாட்டி அது அது கதிர் தான் ஃபோன் பண்ணி வர சொன்னாரு பாட்டி. ஏமா மாப்பிள்ளை இன்னும் காணுமே, மாப்பிள்ளை எப்பமா வருவாரு? மாப்பிள்ள வந்துட்டாரு, ஆனா எதுவும் சொல்லாத. என்ன ஆனா என்ன இழுத்துட்டு இருக்க? அது வந்து பாட்டி, மாப்பிள்ள வந்த காரு பிரேக் டவுன் ஆயிடுச்சு. என்னது, மாப்பிள்ள வந்த காரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சா? எப்போ, எங்கடி? ஐயோ பாட்டி பாட்டி நீங்க பதறாதீங்க, நான் சொல்றத கேளுங்க. என்னம்மா? ஆக்சிடென்ட் எல்லாம் ஆகல, வண்டி ரிப்பேர் ஆகி நின்னுச்சு. அதான் நானும் கதிரும் கூப்பிட போயிட்டு இருக்கோம். வரத்துக்கு கொஞ்சம் நேரம் ஆகும், அதனால நீங்க கோயிலுக்கு கிளம்பி போயிடுங்க. நாங்க மாப்பிள்ளைய கூட்டிட்டு நேரா அங்க வந்துடும். ஏய், நீ என்கிட்ட ஒன்னும் பொய் சொல்லலையே. நீ ஏதோ என்கிட்ட பொய் சொல்றியோன்னு தோணுது. உன் குரல்ல ஒரு தடுமாற்றம் தெரியுது. நீ என்கிட்ட எதையும் மறைக்காத, என்னால தாங்க முடியாதுடி. என்ன? கதிர், இதுக்கு மேல பாட்டி கிட்ட மறைக்க முடியாது. பாட்டி கிட்ட உண்மையை சொல்லிடுவோம். அது பாட்டி ரொம்ப பதறுவாங்க. வேற வழி இல்ல கதிர், ஒரு நிமிஷம் அமைதியா இருங்க, நான் பாத்துக்கிறேன். பாட்டி, நான் உங்ககிட்ட ஒரு உண்மையை சொல்லணும். தயவு செஞ்சு வேற யார்கிட்டயும் சொல்லிடாதீங்க. என்ன சொல்லு? மாப்பிள்ளை ஊருக்குள்ள வந்துட்டாரு, ஆனா கலிவர்தனோட ஆட்கள் நம்ம மாப்பிள்ளைய கடத்திட்டு போயிட்டாங்க பாட்டி. ஐயோ, மாப்பிள்ளை ஊருக்குள்ள வந்துட்டாரு, ஆனா கலிவர்தனோட ஆட்கள் நம்ம மாப்பிள்ளைய கடத்திட்டு போயிட்டாங்க பாட்டி. ஐயோ, நீ என்னடி சொல்ற? ஆமா பாட்டி, இப்பதான் எங்களுக்கு தெரிஞ்சிச்சு. அதான் நானும் கதிரும் தேடி போயிட்டு இருக்கோம். பாவி, இப்படியா பண்ணுவான் அந்த நாசமா போறவன்?